ஆத்துமா சரீரம் அப்படின்னு சொல்றேன் இல்லையா? என்னதான் அது முப்பரிமாணம் அப்படிலாம் பேசிக்கிட்டாலும் இது எல்லாமே பிரிச்சு பிரிச்சு நம்மளால பார்க்க முடியாது. பாருங்க, ஏதோ ஒரு விளக்கம் கொடுக்கறதுக்காக இதுதான் ஆவி, இதுதான் ஆத்துமா, இதுதான் சரீரம், கண்ணில் பார்க்குறீங்க இதுதான் சரீரம் அப்படின்னு சொல்லிக்கொள்ளலாம், எல்லாம் புரிந்து கொள்ளலாம். ஆனா ஒன்னுல இருந்து இன்னொன்னு பிரிக்க முடியாது, டிஸ்இன்டகிரேட் பண்ண முடியாது. பாருங்க, இது முதல்ல தெரிந்து கொள்ளணும். ரைட். ரெண்டாவது பாயிண்ட், இந்த ஆத்துமா அப்படிங்கிறது மைண்ட், மனசு, இதுதான் ஆத்துமா. ரைட். இந்த ஆத்துமாவில் ஏகப்பட்ட பகுதிகள் இருக்குது. அதில் ஒரு பகுதி என்னன்னா அறிவாற்றலை வெளிப்படுத்தக்கூடிய பகுதி, ரீசனிங் பார்ட் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று, ஒரு புக் இருக்குது, புக்கை படிக்கிறீங்க, படித்து ஓஹோ இது இப்படி சொல்லி இருக்குதா, ஓகே ஓகே, ஓ இது இங்கே இது இப்படி அர்த்தமா, ரீசன் அவுட் பண்ணுறீங்க இல்லையா? இது எங்கே பண்ணுது, எது பண்ணுதுன்னா உங்கள் மைண்டு பண்ணுது. மைண்டில் இருக்கிற ரீசனிங் பார்ட், அறிவாற்றலை வெளிப்படுத்தக்கூடிய பகுதி இந்த வேலையை பார்க்குது. ஒன்று. ரெண்டாவது, டிசைடிங் பார்ட் ஆஃப் மைண்ட், சித்தம் கொள்ளும் திறன், டிசைடிங் பார்ட் ஆஃப் த மைண்ட். நல்லது எது, கெட்டது எது, அங்கே போகலாமா இங்கே போகலாமா, அங்கே போகக்கூடாதா, ஓ இங்கே போகக்கூடாதா அப்படின்னு யோசிச்சு பார்க்குறீங்க இல்லையா? டிசைடிங் பார்ட். இந்த டிசைடிங் பார்ட் எங்க இருக்குது? மைண்ட்ல இருக்குது. ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் த மைண்ட், சித்தம் கொள்ளும் திறன். இது ரெண்டாவது பகுதி. மூணாவது பகுதி ஃபீலிங் பார்ட் ஆஃப் மைண்ட், உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய பகுதி, பய உணர்ச்சி. ஐயோ அவனை பார்க்கக்கூடாது, ரொம்ப பயமா இருக்குது எனக்கு, ஒரு உணர்ச்சி எழும்புது இல்லையா? பயம், கோபம், அப்புறம் அன்பு, இது போல உணர்ச்சிகள் எல்லாம் நமக்குள்ள இருந்து வெளியில வருது இல்லையா? இதெல்லாம் எங்க இருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க? இந்த மைண்ட், ஆத்துமா, மனசுன்னு சொல்றோம் இல்லையா? அதுல இருந்து தான் வருகிறது. ஃபீலிங் பார்ட் ஆஃப் மைண்ட், உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் பகுதி. ரைட். இது மூணு பகுதி. நான்காவது ஒரு முக்கியமான பகுதி இருக்குது. அது என்ன அப்படின்னா கற்பனைகளை வெளிப்படுத்தக்கூடிய பகுதி, இமேஜினேஷன் பார்ட், அது தாட் லைஃப் என்று சொல்லுவார்கள். கற்பனைகளை வெளிப்படுத்தக்கூடிய பகுதி, முக்கியமான பகுதி. பாருங்க, ஒரு ஆத்துமாவுக்குள்ள இருக்கிற இந்த 4 பகுதிகளையும் எப்படி ஒரு மனிதன் வாழ வைக்கிறானோ, வாழ விடுகிறானோ, அதை பொறுத்துதான் வெளியரங்கமாக அவனுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் ஒரு வளர்ச்சியை அவனால காண முடியும். சும்மா ஒன்றும் வளர்ச்சி வந்துடாது. கண்ணை மூடி கண்ணை திறந்த உடனே வளர்ச்சி ஒன்றும் வந்துடாது. இந்த 4 பகுதிகள் ஆத்துமாவுக்குள்ள இருக்குது இல்லையா? இதை நீ எப்படி வாழ விடுகிற, அதை பொறுத்து தான் வளர்ச்சியை கண்ணால வெளியரங்கமா உன்னால பார்க்க முடியும். 3 யோவான் 2வது வசனம் அதுதான் சொல்லுது, உன் ஆத்துமா வாழ்கிறது போல. இந்த 4 பகுதிகளையும் உள்ளடக்கின இந்த ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு அப்படின்னு யோவான் காயுவுக்கு சொல்றாரு.